ஸ்பெசிஃபிக் வீடியோவில் நம்ம ஒரு லீடிங் இண்டிகேட்டர் அப்படிங்கிற கான்செப்டில் இன்ட்ராடே ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 11 and 2 PM இந்த 2 டைமில் எடுக்கிற இன்ட்ராடே ட்ரேடிங் டெக்னிக் ஆக்சுவலாக. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது எப்படி வந்துட்டு நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் மெயின் அஜெண்டா பார்த்திங்க அப்படின்னா ஏன் டைம் இந்த ஸ்பெசிஃபிக் டைம் இம்பார்ட்டண்ட், எப்படி இந்த டைமில் நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ லீடிங் இண்டிகேட்டர்னால் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பொறுத்தவரை நமக்கு மெயின் ரீசன் ஃபார் லாஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம வந்துட்டு என்ட்ரி ஆகிறது. ஸோ அப்போ வந்துட்டு மார்க்கெட் ஒரு டைரெக்ஷனில் போகும்னு தெரியும். பட் எப்போவுமே நம்ம இமீடியட்டாக அந்த டைரெக்ஷனில் போகாது. எய்தர் அதில் போகலாம், இல்லை ஆப்போசிட்டில் போய் ஒரு ஆர்டர் கலெக்ஷன் பண்ணிட்டு திருப்பியும் வந்துட்டு ஃபஸ்ட் 5 minutes பிரேக் ஆகிட்டு அப் சைடு போகலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மார்க்கெட் நீங்கள் ஆர்டர் உங்களுக்கு அன்டில் நீங்கள் வந்துட்டு கான்ஃபிடண்ட்டாக இல்லாமல் ஆர்டர் போகிறத அவாய்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா த்ரூ அவுட் த டேக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அப்போ மார்க்கெட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏன் எடுத்தோன்னே நீங்கள் ஆர்டர் போகிறீங்கன்னா அந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு ஃபியரில் தான் நம்ம வந்துட்டு ஆர்டர், அது தப்பாகுது அப்படிங்கும்போது நமக்கு ஃபர்தர் லாஸ் வந்துட்டு ஃபர்தராக ஆக்சரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டை முடிஞ்ச அளவுக்கு ரன் பண்ண விடுங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் ட்ரேட் பண்ணுறீங்க, டிஸ்க்ரிஷ்னரியாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மார்க்கெட்டை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரன் பண்ண விடுங்க. அட்லீஸ்ட் மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 hours இருக்கணும். இப்போ சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு நம்ம சென்சிபிள் இருக்குது, மார்னிங்கே 15 minutes பிரேக் ஆகும் ஆக்சுவலாக சில டைம். ஸோ அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஓஐ டேட்டா வச்சு பண்ணுவோம் அந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன அப்படின்னா எனக்கு மார்னிங் 9:15 உட்கார முடியாது, 9:15 to 9:30 நான் ட்ராவலிங்கில் இருப்பேன், இல்லை பிஸியாக இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி 11 ஸ்ட்ராட்டஜி சூப்பராக இருக்கும். அதை எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் மார்க்கெட்டை வந்துட்டு ரன் பண்ண விடுங்க அட்லீஸ்ட் ஒரு 11 வரைக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிற ஒரு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டில் நமக்கு ஒரு 4 hours இருக்கும். மார்க்கெட் க்ளோஸாக இருக்குது, 3 வரைக்கும் இருக்கும் 11லேருந்து. ஸோ அது நமக்கு 4 hours இருக்குது. மார்னிங் ஒரு 2 hours அவசரப்பட்டு நம்ம எந்த டைரெக்ஷனும் தெரியாமல் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா ப்ராப்ளம் ஆகும். இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் மூவ் அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ரவுண்ட் ஆஃப் டைமில் தான் நடக்கும். மார்னிங் ஒரு 11:30 or 11:10:45 அந்த மாதிரி, இந்த 11:15 11 10:45 இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் டைமில் இப்போ 10:48 10:50 இது மாதிரிலாம் நடக்கிறது கொஞ்சம் ரேரு. எக்ஸாக்டாக 11 இல்லை எக்ஸாக்டாக 10:45 11:15 11:30 அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் டைமில் தான் பண்ணுவோம். அது போக பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் செஷனில் 1:30 1:45 இந்த மாதிரி டைமில் தான் FII செல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுவாங்க நமக்கு. ஸோ அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான டைமிங். இப்போ இந்த டைமை அட்வான்டேஜாக எடுத்து நம்ம எப்படி வந்துட்டு ஆர்டர் போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் மெயினாக. ஸோ அடுத்தது ஸோ நீங்கள் 11 வரைக்கும் மார்க்கெட் ரன் பண்ண நம்ம அதை எப்படி அந்த இதெல்லாமே பார்க்கலாம் நம்ம. ஸோ சிம்பிளாக நீங்கள் அட்லீஸ்ட் 11 வரைக்காவது நம்ம ஒரு ஹை அண்ட் லோவை நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் இந்த பேட்டர்னை வந்துட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஹையர் ஹை ஹையர் லோ நமக்கு, அதாவது இங்கே ஓப்பனு ஏதோ ஒரு இடத்துல ஓப்பன் ஆகி ஒரு ஹை போயிருக்கோம், லோ திருப்பி இதை கட் பண்ணோன்னா நமக்கு பேட்டர்ன் இமீடியட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஆக்சுவலாக இது வந்துட்டு இந்த ஸ்லோப் வந்துட்டு 2 லைன் இருந்தால் போதும் நமக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு ஸ்லோப்பை வந்து கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணும்போது எடுக்கலாம். இதே மாதிரி டவுன் சைடு போகுது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இறங்கி போகும் ஆக்சுவலாக. அப்போ நமக்கு இதில் நமக்கு 2 ஸ்லோப் கிடச்சிரும். ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 10 or 11 போல் தான் இந்த மாதிரி பிரேக் பண்ணி அப் சைடு போவோம். மார்னிங் ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி காமிச்சிட்டு. இப்போ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் நீங்கள் வந்துட்டு 11 வரைக்கும் ரன் பண்ண விட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலாக ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆகிருந்தால் தான் நம்ம இன்ட்ராடேக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரதுக்கு இதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க, இந்த மாதிரி போச்சுன்னா நம்ம 11 o'clock வரைக்கும்
இந்த ட்ரையாங்கிள் லைன் ட்ராப் பண்ணலாம். இல்லை இதை பிரேக் பண்ணி போச்சுன்னா நம்ம ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இமீடியட்டாக ட்ராப் பண்ணிடுவோம் ஆக்சுவலாக. ஸோ 2 இது இருக்குது. இதை நீங்கள் ஸ்டாக்ஸில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆக்சுவலாக. ஜென்ரலாக நான் உங்களுக்கு இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். நீங்கள் டெய்லியுமே இதை மோஸ்ட் பண்ணலாம் அன்லஸ் ரொம்ப மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது அப்படின்னா தான் ப்ராப்ளம் நமக்கு. இது வந்துட்டு 9:15 ஓப்பன், நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு ஹை வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. சரிங்களா? அடுத்தது இதை படி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருக்கேன் ட்ரெண்ட் லைன் என்ட்ரி படி. ஸோ திருப்பியும் இதை பார்த்திங்கன்னா ஒரு ரீஹைட்ரேஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தா தான், புதுசாக நான் எதுவும் சொல்லலை. பட் புதுசாக இருக்கவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு ஈஸியான ஒரு கான்செப்டாக இருக்கும். நீங்கள் அவசரப்பட்டு நான் என்ட்ரி எடுத்து இமீடியட்டாக லாஸ் பண்ணிடுறேன், நான் வந்துட்டு ஒரு பதட்டத்துலேயே எடுக்கிறேன் என்ட்ரி எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, இதுதான் ஒரு இன்கம்மாக இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, மார்னிங் எடுக்கிறப்ப எனக்கு எந்த டைரெக்ஷனில் போதும், நான் ஏதோ ஒன்று இன்றைக்கி சம்பாரிச்சிடணும் அப்படின்ட்டு நான் என்ட்ரி போடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பொறுமையாக மார்க்கெட் அன்றைக்கி என்ட்ரி வரலன்னா அடுத்த நாள் எடுத்துக்கங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா 5 டேஸில் உங்களுக்கு 5 டேஸும் நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த மென்டாலிட்டியை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் மட்டும் எடுக்கிறதுன்னு இல்லை, சில ஸ்டாக்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுலேயும் ஒரு 4-5 ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கிளியராக வந்துட்டு இருக்கும். நம்ம வந்துட்டு இண்டெக்ஸ்லேயும் பார்க்கலாம், இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு கரெக்டாக நமக்கு 11 இதுதான் 11 o'clock கேண்டில். ஆக்சுவலாக இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு 9:15 to 9:30. இது வந்துட்டு 10:45 நமக்கு 10:45 இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான கேண்டில் ஆக்சுவலாக. இப்போ எனக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு டவுன் சைட் ட்ரா பண்ணிட்டேன். அப் சைடு எனக்கு அப் சைட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் இந்த இமீடியட்டாக அதுக்கு 11 o'clock எது கேண்டில் இதாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நமக்கு வந்துட்டு இந்த கேண்டில் தான் ஆக்சுவலாக இதுதான் 11 o'clock கேண்டில் கரெக்டாக. ஸோ நீங்கள் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக. ஸோ இதுபடி நமக்கு ஆக்சுவலாக இங்கே என்ட்ரி நமக்கு இதுக்கு மேலே என்ட்ரி ஆகி அடுத்த கேண்டில் இதை கட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி அடுத்த கேண்டில் கட் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு லாங் போகணும் ஆக்சுவலாக. ஸோ அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு. நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் இல்லை நான் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணணும் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாப் வந்துட்டு இமீடியட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ஸ்டாப் ஹண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையே நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 or 5 டேஸில் பாருங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாக்ஸ்லேயே இதில் எதில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். மெயின் க்ரைட்டீரியா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, பாயிண்ட் இப்படி ஓப்பன் ஆகுதுன்னா ஹையர் லோ வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா 11 o'clock எந்த ஹை அண்ட் லோ கனெக்ட் ஆகிருக்கு 2 சைடும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்துட்டு ஒரு கான்செப்ட்டு. இதை வந்துட்டு இண்டெக்ஸில் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக்ஸில் எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் பாருங்கள், 11 o'clock இந்த தான் கேண்டில் நமக்கு பிரேக் அவுட் ஆன ஒரு நல்ல அப் மூவ். இதே நீங்கள் ப்ரீவியஸாகவும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் 11 o'clock கேண்டில். ஸோ இங்கே தான் என்ட்ரி வரும் அப்ராக்சிமேட்டாக 12:40க்கு. இந்த டேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்ட்ரியே இருக்காது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரியே இருக்காது. ஏன்னா இது வந்துட்டு பக்கா சைட்வேஸ் ஆனது. ஃபஸ்ட்டு கேண்டிலுக்குள்ளேயே நமக்கு அந்த ஹையர் லோவே ஃபார்ம் ஆகிருக்காது. ஒரு பாயிண்ட், அதுக்கப்புறம் ஒரு ஹை, ஒரு லோ, அதுக்கப்புறம் இந்த ஹை கட் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். ஸோ ஒரு 5 டேஸில் ஒரு 3 டேஸ் வந்துட்டு நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு இண்டெக்ஸில் என்ட்ரியே வரல ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கும்போது எந்த ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்துட்டு செக்யூர் இது வந்துட்டு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. நிறைய பேர்த்துக்கு இது வந்துட்டு ஓப்பன் ஆகாமல் இருந்தது, செக்யூர் இல்லாமல் இருந்தது கனெக்ஷன். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆகும். அந்த எரர் வந்துகிட்டே இருக்கும் சில பேர்த்துக்கு. இப்போ இதில் இந்த மாதிரி ஹை வாலடைல் ஸ்டாக்ஸில் நீங்கள் இந்த கான்செப்ட் வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு 4-5 ஸ்டாக் எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் இருக்கிற நல்ல வால்யூம் இருக்கிற 4 to 5 ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
டெய்லியும் இன்ட்ராடேக்கு இதில் வர்றத நல்ல வால்யூம் இருக்கிற 4 to 5 ஸ்டாக்ஸை எடுத்துகிட்டு இதே பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறது பார்த்தீங்க. இதில் ஒன்று தான் உங்களுக்கு தெரியணும், ட்ரெண்ட் லைனை ஹையர் ஹை ஹையர் லோ உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா, இது இன்னும் எனக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா, நீங்கள் சேனலுக்கு போனீங்க அப்படின்னா வீடியோ செக்ஷனில் நமக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இந்த 3 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதே கான்செப்ட் தான் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆகணும். சப்போஸ் எனக்கு இண்டெக்ஸில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ஃபார்மேஷன் இல்லை, அந்த டைமில் நீங்கள் ஒரு 5 ஸ்டாக்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் டேக்கு நல்ல வால்யூம் எதாக இருக்குது அப்படிங்கிற அந்த 5 ஸ்டாக்ஸில் இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாலடைல் ஸ்டாக்ஸ்னால் ஒரு ஹை டு லோ நல்ல ஒரு 3 to 4% மூவ் ஆகிறது அப்படிங்கிறது தெரியும். பட் எந்த இடத்துல எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் மோஸ்ட்லி நமக்கு. நல்ல ஒரு வாலடைலாக இருக்குது, பட் நான் எங்கே என்ட்ரி ஆகிறது? அப்போ இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டி ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் 11 o'clock ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஒரு அட்வான்டேஜான ஒரு என்ட்ரி டெக்னிக்காக இருக்கும் உங்களுக்கு இதில். ஸோ இந்த ஸ்கேனரை வந்துட்டு நீங்கள் வெப்சைட்லேருந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா சார் இது ஹை வாலட்டைலாக இருக்குது, நிறைய பேர் கேட்டாங்க எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. ஏன்னா ஸ்டாக் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது, நான் எடுத்தால் உங்களுக்கு எந்த இடத்துல எடுக்கிறனோ அதை விட எக்ஸ்ட்ரா போயிட்டு திருப்பியும் ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் மார்னிங் எடுத்த உடனே எடுக்காமல் ஒரு 11 o'clock பார்த்துட்டு இந்த மாதிரி ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிற அந்த கண்டிஷன் மீட் ஆகி அப்போ தான் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபால் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த த்ரூ அவுட் த டேக்கு அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண மாட்டான். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வாலடைல் ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு. இதை பிரேக் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுவான், இந்த மாதிரி ஒரு ஹை போயிட்டு அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணுவான், ஸ்லைட்டாக இதாகிட்டு பிரேக் பண்ணால் நல்ல ஒரு ஃபால் இருக்கும். ஸோ ஒரு ஹை டு லோ நமக்கு ஒரு 3 to 4% வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், இண்டிகேட்டர்ஸை லோட் பண்ணி சில பேர்த்துக்கு அது செட் ஆகாது ஆக்சுவலாக. ப்ரைஸ் ஆக்ஷன் சில பேர்த்துக்கு வரும், சில பேர்த்துக்கு இண்டிகேட்டர் நல்லா பின் பாயிண்ட்டாக பார்க்குறவங்க சில பேர் இருப்பாங்க, சில பேர் ஹை லெவலில் பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மென்டாலிட்டி ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு எனக்கு நுணுக்கமாக பார்க்க தெரியாது, ப்ரிசிஷனாக என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு சிம்பிளான இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 1:2 1:3 ரிஸ்க் ரிவார்டில் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ குட் ஈவினிங் கனபிரான், குட் ஈவினிங் கவி, குட் ஈவினிங் ஸ்ரீ. இன்னொன்று என்னென்னா இதுலேயே நீங்கள் சென்சிபிளில் மார்னிங் உங்களுக்கு இதில் வருதுன்னு வைங்க, இந்த ஸ்க்ரீனரில் நமக்கு லாங் பில்டப் ஸ்டாக்ஸ் வருது, லாங் அன்வைண்டிங்கெல்லாம் ஸ்டாக்ஸ் எல்லாம் வருதுன்னு வைங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் எது நல்லா இருக்கோ இதில் ஒரு 4 ஸ்டாக் அப்படிங்கும்போது நல்ல ஒரு பர்சன்டேஜ் மூவில் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு ரிவர்சல் நடக்குது, அதில் ட்ரெண்ட் லைன் மெயினாக யூஸ் பண்ணிக்கங்க. ஒன்று இந்த வாலடைல் ஸ்டாக்ஸில் இருக்கிறத எடுத்துக்கங்க, இல்லை அப்படிங்கும்போது இதில் லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்கு ஒரு ரிவர்சல் நடக்குது, ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாமையே போயிட்டுருக்கோம். எது ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுதோ அது நல்ல ஒரு ஃபால் இருக்கும் ஆக்சுவலாக. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹை டு லோ நமக்கு வந்துட்டு கேப்சர் பண்ணுறது முக்கியம். அதுக்கு அந்த வாலடைல் ஸ்டாக் எடுத்துக்கலாம். இல்லை இதில் அப்படிங்கும்போது இதில் ஒரு 4 ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா எதுவும் வந்துட்டு ஒரு 2%க்கு மேலே இல்லாது, அட்லீஸ்ட் ஒரு 0 to 2%க்குள்ளே இருக்கிறது அப்படிங்கும்போது அது இதாக இருக்கும். 2% மேலே போயிடுச்சுன்னா அது ரொம்ப புல்லிஷாக இருக்கும், திருப்பி இறங்காது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு டைரெக்ஷனில் போகிறக்காக தான் இருக்கும். பட் எப்போ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுதோ அப்போ வந்துட்டு நமக்கு ஒரு இதாக இருக்கும். இதே நீங்கள் 2 டைம் யூஸ் பண்ணலாம். இது ஒன்று 11 AM மார்னிங், இன்னொன்று 3 hours கழிச்சு 2 PM. இந்த 2 டைம் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூமெண்ட் கொடுப்பான். அது வரைக்கும் கன்சால்டேஷன் ஆகிட்டே இருப்பான். 9:30 to 9:15 நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருவான். நம்ம அந்த இடத்துல அவசரப்பட்டு எடுக்கும்போது ஸ்டாப் வாங்கிடுவோம் சில டைமு. அதனால் நீங்கள் இந்த டைம் மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னு எடுக்காமல் நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் மார்க்கெட் ரன் பண்ணி விட்டு 11 o'clock ஒரு டார்கெட் கொடுப்பான். அதுக்கப்புறம் ஒரு டார்கெட் கொடுத்தோன்னா திருப்பி 2 hours வெயிட் பண்ணணும், 2 to 3 hours, 2 o'clock மேலே ஏதோ ஒரு மூவ் கொடுப்பான். இந்த 2 டைம் மட்டும் நீங்கள் இன்ட்ராடே கேப்சர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 4 ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மட்டும் இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுதா
ஹை டு லோ அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 2-3 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் க்ளீனாக. இதை ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.